இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கிராஃபிக் டிசைனிங் கரியரை சூஸ் பண்ணலாமா, எந்தெந்த நீஷ் சூஸ் பண்ணால் நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஸோ எது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட நேம் வந்து வாஹித். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக பிராண்ட் டிசைனராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட லேர்னிங்ஸ் இது எல்லாமே தான் நான் வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிராஃபிக் டிசைனிங் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் தான். எது வரைக்கும்னா நம்மக்கிட்ட காசு பற்றி கவலை இல்லாத வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும். நம்ம என்னடா பண்ணுறோம், நம்ம எப்படி போகுது, இந்த கரியர் எப்படி ஏஐலாம் வந்துருச்சு சொல்லிட்டு லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் என்ன வழியில் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து கரெக்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரியரில் இப்போது ரொம்பவே நிறைய காம்படிஷன், அதிகமான டிசைனர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு நடுவில் நமக்கும் கிளைண்ட்ஸ் கிடைக்கணும், நம்மளும் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஒரு சில நீஷஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த நீஷஸ்லாம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளான நீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டிங் பிரிண்ட் டிசைன் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு மேகசின்ஸ், ப்ரோஷர், பிஸ்னஸ் கார்டு, அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி புக் கவர்ஸ். ஸோ இந்த புக் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு அமேசான்ஸ்லாம் செல் பண்ணுறாங்களே ஆத்தர்ஸ், இவங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ், பேக் சைட் பேஜ் இது எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி தரலாம். பாட்காஸ்ட்லாம் இது பண்ணுறாங்க, இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, பாட்காஸ்ட் கவர்னு சொல்லுவாங்க, சாங்ஸ், ஆல்பம் கவர்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹைலி ப்ராஃபிட்டபிளான ஒரு நீஷ். உங்களுக்கு பேசிவான இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி தரலாம். ஸ்டாக் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும் நிறைய வெப்சைட்ஸில். இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்ஸை வந்து பிஎஸ்டி ஃபார்மேட்டோ இல்லை இபிஎஸ் ஃபார்மேட்டோ, ஏஐ ஃபார்மேட், இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேசிவ் இன்கமாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். கார்ப்பரேட் டிசைன்ஸ் அண்ட் இன்ஃபோகிராஃபிக் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் நிறையவே தேவைப்படும். அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ், பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நிறையா டிசைன்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தரலாம். ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் கார்ப்பரேட் ஜாபில் கூட போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி தரலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக க்ரோ ஆகி இருக்கிற ஒரு கரியர் வந்து இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஐ யூஎக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் டிசைன்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்து தேவைப்படுறது. நிறையா பேர் அதெல்லாம் இப்போ ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங்குள்ளே வந்தேன். பட் அது எத்தோடனே நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போஸ்டர் டிசைன்ஸ் மேக் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. புதுசாக நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து இந்த லோகோ பிராண்டிங் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து பர்சூ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 இயருக்கு நான் ஃபுல்லாகவே அதுதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து பர்சனலாக கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன் பேஸில் நான் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். பிகாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வேல்யூபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணுறது ஆர் க்ரியேட்டிவான போஸ்டர்ஸ், டைப்போகிராஃபி, இந்த மாதிரியான விஷயத்தில் நான் ஸ்விட்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணலாம், எந்தெந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஃப்பில் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.